வணக்கம் தீபிகா. பரபரப்பாகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியா வென்றுள்ளது. அதாவது 1882ஆம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 140 வருடங்களுக்கு மேலாக பாரம்பரியமிக்க டெஸ்ட் தொடரான ஆஷஸ் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி, நடப்பாண்டின் முதல் டெஸ்ட் போட்டியை ஆஸ்திரேலியா வென்று வெற்றி கணக்குடன் தொடங்கியுள்ளது. கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் போட்டி T20 போல மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட முதல் இன்னிங்ஸின் முதல் நாளிலே இரு அணி வீரர்களும் தங்களுடைய அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தனர். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவின் பெர்த் மைதானம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானம் என்பதால் இரு அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர்களும் பேட்ஸ்மேன்களை நிலைகுலைய செய்து விக்கெட்டுகளை அடுத்தடுத்து எடுத்தனர். இதன்படி டாஸ் வென்று முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 172 ரன்களுக்கு 10 விக்கெட்டில் விழுந்தது. கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஓலி போப் மட்டும் 46 ரன்கள் எடுத்திருந்தார். அப்பொழுது ஆஸ்திரேலிய அணி மிச்சல் ஸ்டார்க் 7 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தியிருந்தார். இதன் பின் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி எளிதான இலக்கை தாண்டி கூடுதலாக ரன்கள் குவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த அணி 132 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகள் இழந்து அதிர்ச்சி கொடுத்தது. இங்கிலாந்து அணியின் கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி தனது அணியை வெற்றியின் அருகில் கொண்டு சென்றார். இதன் பின் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 164 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளையும் இழந்தது. கிட்டத்தட்ட இந்த 3 பேட்டிங்குமே பார்த்தோமானால் 45 ஓவரை தாண்டவில்லை. கிட்டத்தட்ட ஒரு நாள் போட்டியை போல இரு அணியும் மாறி மாறி விக்கெட்டுகளை இழந்து பெரும் விறுவிறுப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் உணர்வுபூர்வமாகவும் மோதி விளையாடினார்கள். இந்நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் 205 ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இதன்படி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நிதானமாக விக்கெட்டை விடாமல் கிட்டத்தட்ட முதல் விக்கெட்டை 75வது ரன்களில் தான் இழந்தது. அணியின் டிராவிஸ் ஹெட் 123 ரன்கள் குவித்து சதமடித்து அசத்திய நிலையில் அதன் பின் களமிறங்கிய மார்சல் லபுஷேனே 51 ரன்கள் அரை சதம் அடித்தும் அணியின் வெற்றிக்கு வச்சது. இதன்படி 205 ரன்கள் என்ற இலக்கை ஆஸ்திரேலிய அணி எளிதில் எட்டி தனது நடப்பாண்டு ஆஷஸ் தொடரை வெற்றி கணக்கோடு தொடங்கியுள்ளது. தீபிகா.